ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். கோயம்புத்தூர்லேருந்து சரியா 88 கிலோமீட்டர்ஸில், அதாவது 2 ஹவர்ஸில் லொக்கேட்டாக இருக்கிற இடம் தான் இந்த மங்களம் டேம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் தான் வாங்குறாங்க. உள்ள 7 விதமான ஸ்பாட் இருக்குன்னு போர்டே வச்சிருக்காங்க. உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பிளேஸ் மாட்டுச்சு. ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சம ஸ்பாட்டு. கிட்டத்தட்ட அந்த மரத்துக்கு ஒரு 150 வருஷம் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ்குள்ளே போகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்டோம், டேம் ஷட்டர். தண்ணி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற வழியிலேயே வந்து ரெஸ்ட் ரூம் வச்சிருந்தாங்க. ஸோ லேடிஸ் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எர்த் டேம். இங்கே தண்ணி எவாபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஸ்பாட் வேர் சைடில் இருக்கிற லேக் தான். தண்ணி இல்லாதனால கீழே இறங்கி ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு வியூ கிடைச்சது. கிட்டத்தட்ட ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. அடுத்த ஸ்பாட் தான் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்டு ஏரியா மாதிரி பண்ணியிருந்தாங்க. காலையில் குழந்தைகள் விட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் நம்ம கண்டுக்க வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு ஜோன். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு. நெக்ஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா வாக்வே ஜோன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ள நடந்து போகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல் இருந்துச்சு. ஆள் நடமாட்டமே இல்லை, பட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த ஸ்பாட் அட்வென்ச்சர் பார்க். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் தனித்தனியாக வச்சிருந்தாங்க. கிட்ஸுக்கு 50 ரூபாயும் பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் வாங்கினாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட இந்த கேம்ல கண்டக்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்டான லொகேஷன், டிஃப்ரெண்டான பிளேசஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க அண்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லொகேஷன்ல உங்களை மீட் பண்றேன்.